Ainavaramla, very close to the New Avadi Road on one side and also ICF on the other side, ஒரு premium individual house is available for sale. 3,237 square feet in total land area. மொத்தம் 5 bedroom இருக்குங்க. எல்லாமே very spacious bedroom and it's a fully furnished house along with a beautiful office space கூட இருக்கு. இது ஒரு பேசேஜ் ப்ராப்பர்ட்டி அண்ட் கம்ப்ளீட்டாக சூப்பராக ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் அண்ட் ஹோம் டூர் பார்க்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். வணக்கம், திஸ் சுவாமிநாதன் ஃப்ரம் ரியல்டர் சென்னை. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஐனாவரமில் இஸ் ஒன் ஆஃப் த பாஷஸ்ட் லொக்கேஷனுங்க. அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு போட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சிமெண்ட் ரோடு உங்களுக்கு நல்லா செக்யூராக இருக்கும் அண்ட் இட்ஸ் அ லாங் லாஸ்டிங் ரோட். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. 3,237 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. அண்ட் இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஒரு பேசேஜ் ஏரியா. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 12.5 feet by 35 feet வரும். உங்களுக்கு டோட்டலாக 400 ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு கம்ப்ளீட் லென்த்து. அண்ட் இங்கே பேசேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு 3 கார் நிறுத்திட்டு சைடில் நீங்கள் பைக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். மெட்ரோ போர் ரெண்டுமே வருங்க. இங்கே 2 சைடாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ரெசிடென்ஷியல் சைட், அது வந்து 5 bedroom 3,760 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. இது கமர்ஷியல் சைடு, அவங்க ஆஃபீஸ் ஸ்பேஸ் வச்சுருந்தாங்க. 2,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வச்சுருக்காங்க. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,760 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப் ஏரியா வருங்க. அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வரும். உங்களுக்கு நல்ல லைட்டும் வருது உங்களுக்கு இங்கேருந்து. அண்ட் நவ் வி ஆர் என்ட்ரிங் இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. அண்ட் இங்கேருந்து ஒரு சின்ன ஆக்சஸ் வேயும் இருக்குது ஃபார் த கமர்ஷியல் ஏரியா. அண்ட் இது வந்து ஒரு சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸுங்க. என்ட்ரோனே ஒரு ஃபாயர் ரீஜன் இருக்குது உங்களுக்கு. ஃபாயர் ரீஜன்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் ஸ்பேஸ்க்கு மூவ் அவுட் ஆகுது. கம்ப்ளீட்டாக யூட்டிலிட்டி வரைக்கும் போகும். அண்ட் திஸ் வில் பி யுவர் கிராண்ட் லிவிங் ஸ்பேஸுங்க. இங்கே லிவிங்க்கும் டைனிங்க்கும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் உங்களுக்கு. திஸ் இஸ் யுவர் லிவிங் ஸ்பேஸ். அண்ட் இது ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹவுஸாக தராங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டாக. ஸோ த ஃபர்னிஷிங்ஸ் ஆர் யோர்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபர்னிஷிங்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 250 to 270 ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு. இங்கேருந்து உங்களுக்கு கார்டன் வேக்கு கூட ஆக்சஸ் இருக்குங்க. இங்கே ஒரு சின்ன ஊஞ்சலும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெளியில் கார்டன் வேல வச்சுக்கலாம். உங்களுக்கு அழகாக பிளான்ஸும் நீங்கள் வளர்க்கலாம் இந்த கார்டனில் ஃபுல்லாக. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட்டுக்கு ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிவி யூனிட் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டமோட வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி ரூம் ஒரு ப்ரேயர் ரூம் as well as ஒரு பெரிய பெட்ரூம் இருக்குங்க. அதாவது எல்டர்லி பீப்புளெலாம் இருக்காங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப பெரிய பெட்ரூம்ங்க இது. இங்கே வார்ட்ரோப் ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. அண்ட் ஒரு அட்டாச் பாத்தும் இருக்கும். எவ்வளோ பெரிய அட்டாச் பாத்னு பாருங்கள். ஏன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸில் இது தாங்க நம்மளுக்கு அட்வான்டேஜ். ஆல் த பெட்ரூம்ஸ் வில் பி வெரி வெரி பிக். அண்ட் இந்த ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதுதாங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம். நான் வந்து எண்ட் டு எண்டில் நிற்கிறோம். நல்ல பெரிய பெட்ரூம், ஆல்மோஸ்ட் 240 ஸ்கொயர் ஃபீட் இன் சைஸ் உங்களுக்கு. எல்லா பெட்ரூம்ஸும் கிட்டத்தட்ட இதே சைஸில் தாங்க இருக்கும். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லேருந்து வி கம் பேக் டு த லிவிங் ஸ்பேஸ். அண்ட் லிவிங் ஸ்பேஸ்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இஸ் யுவர் டைனிங் ஏரியாங்க. டைனிங் அண்ட் லிவிங் வந்து இந்த டிவி யூனிட் செப்பரேட் பண்ணுது. இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜும் வச்சுருக்காங்க. மேலே பெட்ரூம்ஸ் தான் வரும், அதை நான் அப்புறம் காட்டுறேன். பட் திஸ் இஸ் யுவர் டைனிங் ஸ்பேஸுங்க. கம்ப்ளீட்டாக அகெயின் திஸ் இஸ் அ 260 ஸ்கொயர் ஃபீட் டைனிங் ஸ்பேஸ். லிவிங் அண்ட் டைனிங் ரெண்டும் சேர்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 520 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. அவ்வளோ பெருசாக இருக்குது உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு சின்ன சோஃபா செட் வச்சுருக்காங்க. அண்ட் டைனிங்லேருந்தும் ஒரு ஓப்பன் ஏரியா இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சின்ன ஏரியா வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கார்டனும் பண்ணிக்கலாம் இந்த ஏரியாவில். நல்ல பெரிய டைனிங் ஸ்பேஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 10 சீட்டர் வைக்கலாம் நீங்கள். அண்ட் டைனிங்லேருந்து பார்த்தீங்கன்னா வி மூவ் ஆன் டு திஸ் பியூட்டிஃபுல் ஃபுல்லி ஃபிட்டட் அவுட் கிச்சனுங்க. கம்ப்ளீட்டாக நல்லா ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. என்டையர் கிச்சன் உங்களுக்கு நிறைய கேபினட்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லா ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க ஒரு கிச்சன் கேபினட்ஸ்க்கும். ஸ்டோரேஜுக்கு பஞ்சமே இல்லைங்க. அவ்வளோ ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே மைக்ரோவேவ் இடம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு க்ளோஸ்டு கிச்சனாக வேணாலும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜுக்கு ஒரு யூனிட் வச்சுருக்காங்க. அண்ட் வெளியில் வாஷிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன யூட்டிலிட்டி ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சின்னது இல்லைங்க, ஆக்சுவலாக ரொம்ப பெரிய யூட்டிலிட்டி ஸ்பேஸ் உங்களுக்கு. இங்கே வாஷிங்க்கு ஒரு ஏரியா வச்சுருக்காங்க. இந்த சைடும் உங்களுக்கு ஒரு ஏரியா போகுது உங்கள் க்ளோத்ஸ் எல்லாம் ஹேங் அவுட் பண்ணுறதுக்கு. அண்ட் நான் கார்டன் சொல்லியிருந்தேன் இல்லையாங்க, யூட்டிலிட்டி ஸ்பேஸ்லேருந்தும் நீங்கள் கார்டனுக்கு போகலாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக. இது ஒரு சின்ன வழி தான், பட் இட் மூவ்ஸ் ஆன் டு திஸ் பியூட்டிஃபுல் கார்டன் கம்ப்ளீட்லி. அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்ஸ் கம்ப்ளீட்டாக வச்சுக்கலாங்க. லிவிங் டைனிங்க்கு கம்ப்ளீட் ஆக்சஸ் இருக்கும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் திருப்பி போனோன்னா நான் டைனிங் ஸ்பேஸ்க்கு வந்துடுவேன். ஸோ அகெயின் வி ஆர் பேக் டு திஸ் டைனிங் ஸ்பேஸுங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வி மூவ் ஆன் டு த ஸ்டடி ரூம் ஆர் ப்ரேயர் ரூமாக இந்த வீட்டில் அது யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் திஸ் வில் பி அ சின்ன காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டாய்லெட்டோட. அண்ட் திஸ் வில் பி அ ப்ரேயர் ரூம்ங்க. இது நம்ம ஸ்டடி ரூமாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு காம்பேக்ட் சைஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 120 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா
ஒரு டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் டிஃப்ரெண்ட் பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக. அதாவது இப்போ நான் இங்கேருந்து ஒரு 4 படி ஏறினா நெக்ஸ்ட் பெட்ரூம் வரும் உங்களுக்கு. அதுதாங்க செகண்ட் பெட்ரூமு. அதை போய் செக் அவுட் பண்ணலாம் வாங்க. ஸோ இந்த படி ஃபுல்லாக ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இன்னொரு பெட்ரூம் வந்துடுங்க. ஏன்னா ப்ரைவசி வைக்கிறதுக்காக ஒரு 5 பெட்ரூம் வச்சுருக்காங்க டோட்டலாக. இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடன் ஃப்ளோர் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப்ஸ் இருக்குது, ஒரு வாக்இன் வார்ட்ரோபும் வச்சுருக்காங்க. அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் அ அட்டாச் பாத்தும் இருக்குங்க உங்களுக்கு. ஸோ யூ ஹேவ் அ ஃபுல் அட்டாச் பாத் ஓவர் ஹியர். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 180 ஸ்கொயர் ஃபீட் சைஸ் வரும், எக்ஸ்க்ளூடிங் தீஸ் வார்ட்ரோப்ஸ் அண்ட் தி அட்டாச் பாத். அண்ட் இங்கேருந்து வி ஆர் ட்ராவலிங் டு த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்க. ஒரு 15 ஸ்டேர்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஃப்ரம் த கிரவுண்ட் ஃப்ளோர் டு த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். நல்ல ப்ரீமியம் டைல்ஸ் போட்டிருக்காங்க அண்ட் நல்ல ரெயிலிங்ஸும் கொடுத்துருக்காங்க கிளாஸோட. அண்ட் திஸ் வில் பி யுவர் இன்ஃபார்மல் லிவிங் ரூம். பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஃபார்மல் லிவிங் ரூம் வச்சுக்கலாம் ஃபார் த கெஸ்ட். அண்ட் நம்மளுக்கு இது ஃபேமிலி ரூமாகவும் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. நல்ல இன்டீரியர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டாக. அண்ட் இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம்ஸ் வருங்க. ரைட் ஹேண்ட் சைடில் இஸ் த ஃபர்ஸ்ட் பெட்ரூம். அகெயின் இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் வரும். உடன் ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ யூ கேன் ஃபைண்ட் வார்ட்ரோப்ஸ் ஓவர் ஹியர். யூ ஹேவ் அன் அட்டாச் பாத் ஓவர் ஹியர். அண்ட் ஃப்ரம் ஹியர் அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா இஸ் த தேர்ட் பெட்ரூம். ஆக்சுவலி இது 4th பெட்ரூம்ங்க இது. திஸ் வில் பி யுவர் 4th பெட்ரூம். அகெயின் திஸ் வில் பி அரௌண்ட் 150 ஸ்கொயர் ஃபீட் இன் சைஸ். இந்த ரூம் எதுவும் ஃபர்னிஷ் பண்ணல, நம்ம ஃபர்னிஷ் பண்ணிக்கலாம். ஏசி வச்சுருக்காங்க. அண்ட் அகெயின் யூ ஹேவ் அன் அட்டாச் பாத். அண்ட் ஃப்ரம் ஹியர் இன்னொரு ரூம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஹவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பால்கனியும் இருக்குது லிவிங் ஸ்பேஸ்லேருந்து. இங்கே நீங்கள் டிவி யூனிட்டை வச்சுக்கலாம். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜிம் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அகெயின் நம்ம வந்து ஒரு ஸ்டடி ரூமாகவும் வச்சுக்கலாம், ஒரு கிட்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு ஒரு ரூமும் வச்சுக்கலாம். சின்ன ரூம் தான், ஆல்மோஸ்ட் ஒரு 90 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம கீழே ஒரு பெட்ரூம், ஒரு சின்ன ஃப்ளைட்டில் செகண்ட் பெட்ரூம் பார்த்தோம், இங்கே 2 பெட்ரூம் பார்த்தோம், இங்கே இன்னொரு சின்ன ஸ்டடி ரூம் மாதிரி பார்த்தோம். 5th பெட்ரூம் அகெயின் செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 படிக்கு அப்புறம் யூ ஹேவ் த 5th அண்ட் ஃபைனல் பெட்ரூம்ங்க. அகெயின் திஸ் பெட்ரூம் இஸ் ஆல்மோஸ்ட் 150 ஸ்கொயர் ஃபீட் இன் சைஸ். ஸோ ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 80 ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு. எல்லா பாத்ரூம்ஸுமே ரொம்ப பெருசாக இருக்கும். ஷவர் கியூபிக்கல்ஸ்லாம் போட்டால் இன்னும் ப்ரில்லியண்ட்டாக இருக்குங்க. இந்த கம்ப்ளீட் ஹவுஸும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் இன்டீரியர்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு பகுதிங்க, அதாவது ஒன் சைட் ஆஃப் த ஹவுஸ் இஸ் கம்ப்ளீட்லி ரெசிடென்ஷியல். இன்னொரு சைடு இருக்குது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. அதாவது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோரூம் டைப் ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. லிஃப்ட்டுக்கும் ஒரு ஏரியா இருக்குது உங்களுக்கு. அண்ட் அப்படியே நீங்கள் மேலே அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா கம்ப்ளீட்டாக 2 பியூட்டிஃபுல் கியூபிக்கல்ஸ், அதாவது ரூம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஆர் செட்டப் த ஆஃபீஸ் லைக் திஸ். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 5 பெட்ரூம்ஸ்க்கு அப்புறம் செகண்ட் ஃப்ளோரில் அதுதாங்க இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். அங்கேருந்து நம்ம டெரஸ் ஸ்பேஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு பியூட்டிஃபுல் வியூஸ் இருக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் டெரஸில். அண்ட் ஆல்சோ ஒரு அழகான சிட் அவுட் ஏரியாவும் வரும் உங்களுக்கு. ஸோ இது கம்ப்ளீட் ஹோம் டூர் முடிஞ்சிருச்சுங்க. இங்கேருந்து லெட்ஸ் செக் அவுட் த ப்ரைஸிங் ஆஃப் திஸ் ஹவுஸ். ஸோ நம்ம என்டையர் ஹோம் டூர் பார்த்தாச்சுங்க. நான் சொன்ன மாதிரி 3237 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியா, ஒரு எல் ஷேப் லேண்டு. உங்களுக்கு பேசேஜ் வந்து ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 5760 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டப் ஏரியா இருக்குங்க. அதாவது 2000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் கமர்ஷியல் ஏரியா அண்ட் 3760 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. 5 பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ரீமியம் பெட்ரூம்ஸு, டிஃப்ரெண்ட் லெவல்ஸை கட்டுறதுனால நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. எல்லா பெட்ரூம்ஸும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நீங்களே செக் அவுட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஐனாவரம் பொறுத்த வரைக்கும் கனெக்டிவிட்டி வைஸ், ஸ்கூல்ஸ் வைஸ் ரொம்ப ப்ரைமான ஏரியாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சுற்றி உங்களுக்கு 20+ ஸ்கூல்ஸ் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் ஐசிஎஃப், வில்லிவாக்கம், பெரம்பூர் கனெக்ட் ஆகும். இன்னும் நேராக போனீங்கன்னா உங்களுக்கு பாடி சரவணா ஸ்டோர்ஸ் வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு கீழ்பாக், புருஷவாக்கம் கம்ப்ளீட்டாக கனெக்ட் ஆகுங்க. இந்த சைடில் அண்ணா நகர் ஈஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு சுற்றி எவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது, எவ்வளோ ஷாப்பிங் சென்டர்ஸ் இருக்குது, எவ்வளோ மால்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். பிகாஸ் இட்ஸ் வெரி சென்ட்ரிக். விஆர் மால்லேருந்து ஆம்பா மால்லேருந்து there's huge connectivity completely. அண்ட் மெட்ரோவும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் இருக்குது அண்ணா நகர் ஈஸ்ட் மெட்ரோ. அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இந்த லேண்ட் ஏரியா ப்ளஸ் ஹவுஸுக்கு they are quoting it at 6.75 crores-ங்க. ஆப்வியஸ்லி ஃபார் our viewers this price is negotiable. எனி டைம் உங்களுக்கு சைட் விசிட் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். வில் பி ஹாப்பி டு அசிஸ்ட் யூ ஃபார் சைட் விசிட்ஸ் அண்ட் ப்ரைஸ் நெகோசியேஷன்ஸ்ங்க. உங்களுக்கு குவிக் அப்டேட்ஸ் வேணுன்னா ஃபாலோ our பேஜ் ரியல்டர் சென்னை ஆன் இன்ஸ்டாகிராம். நாங்கள் எங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் இமீடியட்டாக அங்கே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ டூ ஃபாலோ our பேஜ் ரியல்டர் சென்னை. அண்ட் நாங்கள் பண்ணுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ரியல்டர் சென்னை. அண்ட் மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.